அரோராவோட ஹையஸ்ட் ஸ்கில் என்னன்னு காட்டுறேன். she will never push her thoughts in any kind of a ground. இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அவளோட தாட்டை அந்த இடத்துல போடவே மாட்டா, அதை வந்து விதைக்கவும் மாட்டா, அதை ஒரு ஒப்பீனியேட்டா சொல்லிட்டு வேற ஒருத்தனை அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வால்யூம் ரைஸ் பண்ண வைப்பா. எந்த இடத்துலயும் அவ அக்ரெசிவா வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டா. எந்த ஒரு கன்க்ளூசிவான கான்வர்சேஷனை எந்த ஒரு வீக் டேஸ்லயும் அவ ப்ரிஃபர் பண்ணவே மாட்டா. எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் அந்த அட்ரஸ்ல ஒரு பெரிய செல்ஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னா அது வீக்கெண்ட்ல மட்டும் தான் ரைஸ் பண்ண முடியும். நல்லா ஒரு வெல் அப்சர்வ்டு சினாரியோல ஒரு பொண்ணு. சோ இந்த வீட்டுல யாருக்கு இதோட டெஸ்பரேஷன் இருக்குன்னு அந்த பொண்ணு கண்டுபிடிக்க தெரியாதா? கண்டுபிடிச்ச பொண்ணு ஸ்கெட்ச் எப்படி டிசைன் பண்றா? எனக்கும் பணம் வேணும், உனக்கும் பணம் வேணும். இன்னைக்கு இந்த பொண்ணு வெல் கிளியரா அவளே சொல்லிட்டா, என் கண் எதிர்க்க நேரத்துல எனக்கு அல்வா கொடுத்துட்டு அவர் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு பேருக்குள்ள மைண்ட் விளையாண்டுட்டே இருக்கு. நீ எடுப்பியா, நான் எடுப்பியா, நீ எடுப்பியா. அவ வந்து 100 நாள் இருந்ததுனால அவனுக்கு கிளியரா தெரியுது நீ எடுத்துருவேன்னு. ஆனா நீ என்கிட்ட போய் தான் சொல்ற, நீ ஒரு சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்றேன்னு. எல்லாத்துக்கும் மேல நீங்க அந்த வீடியோவை வச்சு நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க? நீங்க வந்து நேத்துல இருந்து ஒயிட் வாஷ் பண்றீங்க. வினோத்தை சொல்ல வைக்கிறீங்க. எவனாச்சும் ஒருத்தன் இந்த பெட்டியை எனக்கு தேவை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். என் சுய நினைவோட எடுத்தேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாராச்சும் ஒருத்தர் நிஜத்துல பேசுறவன் இப்படி ஒரு கண்டென்ட்ல பேசுவானா? சரி, நேத்தே தெரிஞ்சு போச்சு. அப்பட்டமா நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு. சரி, இன்னைக்கு என்ன ட்ரை பண்றீங்க? ஒரு வீடியோவை பார்த்து அரோராவை பத்தின அந்த டிஜிட்டல் நாய்ஸை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே, நீங்க குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க காமிச்ச வீடியோலயே பங்கமா மாட்டிக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு தெரியுமா? நீங்க காமிச்ச வீடியோவை மெதுவா பாருங்க. கிட்டக்க வினோத் வந்தவன விக்ரம் அரோராவை பார்த்து கண்ண காமிப்பான். இங்க கேளுன்னு இல்ல என்ன சொல்றேன்னா, உங்க இன்டென்ஷன்ல விக்ரம் வினோத் உங்க ஸ்ட்ராட்டஜி இல்லனா நீங்க ஓயாம அவன் கிட்ட போய் அவன்கிட்ட நான் எடுத்துருவேன் அவன் எடுக்கதான் செய்வான். மேபி நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கேம் எப்படி விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு புரியணும்னா, ஒருவேளை வினோத்துக்கு இப்ப இந்த பொண்ணு ஒரு பதில் சொன்னுச்சு, என் கண்ணு முன்னாடி 18 லட்சம் போச்சு. இப்ப மக்களோட மனசு எப்படி இருக்கும்? நீ ஏமா கவலைப்படுற? உனக்கு 50 லட்சம் வாங்கி கொடுக்கறதா விஜய் சேதுபதி விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்பிடென்டா சொல்லணும்னா, அந்த வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பொண்ணு இந்த டெம்ப்டேஷனை பிரிக் பண்ணாம இருந்தா, அவனை ப்ரோவோக் பண்ணாமலே இருந்தா, அவங்க கிட்ட இன்னும் ஒரு 4 பிளேயர் கெமி, லைக் ரம்யா, லைக் வெளியில இருந்து வந்த பிரவீன், இவங்க இன்னும் எடுக்க போடாத பாரு, என்னால சொல்ல முடியல, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க 100% நீதான் வின்னர் அப்படின்னா. ஆனா அவனுக்கு இந்த ஷோவை பரபரப்பாக்க இந்த சேனலோ இல்ல மத்தவங்களோ எதுவுமே நிலையற்ற இல்ல. இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி அவன் கிளியரான ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டான். பிரியாணியை விட எனக்கு பழைய சோறு எனக்கு பசிக்கு கிடைக்கிறது அதான் பெருசுன்னு. சோ அவன் அந்த மைண்ட் செட்ல அவன் கிளியரா இருக்கான், விஷனரியா இருக்கான். ஃபேமிலிக்கும் அவன் ரேட்ஸ்க்கும் இதுக்கும் கால்குலேட்டர். நீங்களே காட்டுற வீடியோல இந்த பொண்ணு அவனுக்கு எஜுகேட்டும் பண்ணுது. உன் காசை நீ எடுத்துட்டு போனா வந்தா இருந்தா எல்லா டே அமௌண்ட்டையும் மேட்ச் பண்ண உனக்கு இது ஒரு பெரிய படம், ஆனா எனக்கு இது பெரிய படம் இல்லன்றத இன்டைரக்டா